நம்மளில் நிறைய பேர்த்துக்கு 30 வயசுலேயே ஸ்கின் வந்து ரொம்ப சுருங்கி வயசான தோற்றம் தெரியுது. அப்படி நமக்கு 30 வயசுலேயே ஸ்கின்னெல்லாம் சுருங்காமல் வயசான தோற்றம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி சுருக்கங்கள்லாம் நீக்கி ஃபேஸை பார்க்குறதுக்கு நல்லா க்ளோ பண்ணி மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லை 10 நிமிஷத்தில் உங்கள் ஃபேஸ் நல்லா பளபளன்னு யங்காகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான். லைவாக ரிசல்ட்டும் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா சுகர் தாங்க. இந்த சுகரை வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது ஃபேஸை நல்லா எக்ஸ்போலியூஷன் பண்ணி கொடுத்து ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக டேனெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது, அது போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக போட்டுக்கோங்க மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த சுகரை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி இடிக்கல்ல இதை வந்து நல்லா பொடிச்சு எடுக்க போகிறோம். மிக்சியில் போட்டு கூட நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பொடியாக நமக்கு கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா இந்த மாதிரி இடித்தோம்னா நமக்கு நல்லா பொடியாக கிடச்சிக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏங்கா இதை அப்படி முழுசாகவே யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி பொடிக்கும் பொழுது நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். அது வந்து மாறவே மாறாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம் பொடிச்சிட்டு யூஸ் பண்ணுற சுகருக்கும் பொடிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணுற சுகருக்கும் வித்தியாசம் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பொடிச்சிட்டு யூஸ் பண்ணும் பொழுது நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பேக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்லா ஸ்டிக்கியாக பிடிச்சிக்கும், இல்லாட்டா வழிய ஆரம்பிக்கும். இது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது வழியாது உங்களுக்கு. இப்போ நல்லா நம்ம பொடிச்சாச்சுங்க. பொடிச்சதை நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லாவே பொடியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதாவது எக்கு தாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற எக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம யோக் யூஸ் பண்ணாமல் ஒயிட்டை மட்டும்தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஒயிட் மட்டும் தனியாக வந்துடும். நமக்கு தேவையான அளவு ஒயிட் வந்து எடுத்துக்கலாம். இந்த எக் ஒயிட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்குங்க. இதை டைரெக்டாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து செம்ம க்ளோவாக மாறும். நல்லா டைட்டன் பண்ணி நிறைய பேர்த்துக்கு ஸ்கின்னில் வந்து சுருக்கங்கள் வந்து ஃபேஸ் பார்க்குறதுக்கு அப்படியே தொங்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தொங்குற சதையை வந்து நல்லா டைட்டாக இறுக்கி கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம எக் ஒயிட் யூஸ் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஃபேஸுக்கு, ஹேருக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எக் ஒயிட் எடுத்துருக்கோம். இந்த எக் ஒயிட்டை ஆல்ரெடி நம்ம பொடிச்சு வச்சுருந்த இந்த சுகரோட ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையுமே அப்படியே ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா திக்காக ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுகர் கூட இந்த எக் ஒயிட்டை நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா அப்படியே திக்காக பாருங்கள், நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ அடுத்து வந்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹனி தாங்க. சுத்தமான ஹனியாக வாங்கிக்கோங்க. அந்த ஹனியை வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எக் ஒயிட்டோட ஹனியை சேர்க்கும் பொழுது நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒரு ஈரப்பசையோடு வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாகவும் இது வந்து யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க. நான் வந்து 2 ரூபாய் பேக்கெட்டில் 1 பேக்கெட் அளவுக்கு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ரைஸ் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். முக்கியமாக நீங்கள் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிலையும் வரும். அது மட்டும் இல்லை,
நல்லா வந்து கரைஞ்சி நமக்கு க்ரீமியாக கிடைக்கும். அதனால தான் நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை யூஸ் பண்ண சொல்கிறது. இப்போ இந்த காஃபி பவுடரை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இதை வந்து நல்லா கலந்து எடுக்கிறது. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆகும் பொழுது நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டார்க் கலரில் க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கலக்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நமக்கு வரும். இன்னும் கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கவே கூடாது. எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி அடித்து கலக்கணும். அப்போ தான் நமக்கு அது மிக்ஸ் ஆகும். நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் நினைக்கலாம் எக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அப்ளை பண்ணோம்னா ஸ்மெல் வரும், அது பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எக்கில் வந்து நம்ம ஒயிட் மட்டும் தான் சேர்த்துருக்கோம், யோக்கு சேர்க்கலை. யோக்கு சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஒயிட் மட்டும் சேர்த்தா தான் உங்கள் ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. அதனால் எந்த விதமான கவிச்சையும் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இதில் வந்து காஃபி பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு எதுவுமே வராது. நல்ல ஒரு காஃபி வாசம் தான் நமக்கு இதில் வரும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி. நான் சொன்ன மாதிரி சுகர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு இப்படி கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக ஒழுக ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா கீழே எல்லாமே வலிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ஒரு பவுலில், அதாவது ஒரு கிளாஸ் பாட்டிலில் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கெட்டு போகவே போகாது. 1 வீக்குக்கு வச்சுக்கலாம் நீங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கரெக்டாக ஒரு பாட்டில் ஃபுல்லாக வருது. இதை நீங்கள் எடுத்து நிறைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு டைம் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணாலே போதுமானது உங்களுக்கு. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் 5 டேஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் 5 டேஸ் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா டைட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர் நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். சூப்பரான க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி லைவாக உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்ட போகிறேன். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி டல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த டல்லாக இருக்கிற என் ஃபேஸை வந்து எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாற்ற போகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஃபேஸை வந்து நல்லா நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயே நான் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். ஃபேஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம், வாயை சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம், மூக்கை சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. ஸ்மெல்லெல்லாம் அடிக்கவே அடிக்காது. ரொம்ப நாளாக எனக்கு டேன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபேஸ் பார்க்குறதுக்கு டார்க்காகவே தெரியுதுங்க. அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறத விட நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு தடவை அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இம்மீடியட்டாக கிடைக்குங்க. நல்லா திக்காக அப்ளை பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு திக்காக அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் காட்ட போகிறேன். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கோட் மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், அக்கா இதை எப்பப்பெல்லாம் அப்ளை பண்ணணும் ஃபேஸுக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக எப்போ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மார்னிங் டயத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது ஈவினிங் டயத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸில், நெக்கில், காதில், 2 கைகளில் எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு போய் நல்லா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா செம்மையாக சூப்பராக உங்கள் ஸ்கின் டோனை ஒரு 3 ஷேடு வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்கிற
டேன், கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம், வாயை சுற்றி இருக்கிற கருமை, மூக்குக்கு சைடில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், வாயை சுற்றி இருக்கிற கருமை எல்லாத்தையுமே ஒரே டைம்லேயே நல்லா ரிமூவ் பண்ணி செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் ஒன்று எடுத்து நான் எல்லாத்தையும் வலிச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு நல்லா ஸ்கின் டோனை வந்து ஒரு 3 ஷேடு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். பார்த்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறது கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க, தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எனக்கு வந்து வெறும் 10 நிமிஷம் தான் விட்டேன், அதனால் இந்த அளவுக்கு வருது. அப்படியும் பாதி வருது, பாதி வந்து ஃபேஸ்லேயே ஒட்டிக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃபேஸை வந்து தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவும் போது நீங்கள் சோப்பு போட்டெல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது, நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஃபேஸ் வாஷோ சோப்போ எதுவும் போடணுமா அப்படின்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக தேவையே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி ஒயிட்டன் பண்ணி கொடுத்துருக்கு, செம்ம ரிசல்ட்டும் நமக்கு தந்திருக்கு. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே ஃபேஸை வந்து செம்மையாக பிரைட்டன் பண்ணி ரெடி ஆகிக்கலாங்க. இதுக்காக நம்ம பார்ட்டி ஃபங்க்ஷன் வரும்பொழுது பார்லர்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. வீட்லேயே வெறும் 10 நிமிஷத்துலேயே நம்ம ஃபேஸை செம்மையாக பிரைட்டாக ஒயிட்டாக க்ளாஸியாக மாற்றிக்கலாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், என் ஃபேஸ் செம்ம சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்குங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக என் ஃபேஸை பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாராருக்கெல்லாம் என் ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே என் ஃபேஸை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக க்ளாஸியாக பார்க்குறதுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் ஒன்று போட்டுக்கோங்க.